ஹாய், இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படிலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூட நான் காய்கறி சேர்த்துக்கிறேன். கேரட், பீன்ஸ், குடமிளகா, அப்புறம் முட்டைகோஸ் சேர்த்துருக்கேன். காய்கறி சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. காய்கறி ரொம்ப குக் ஆகாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட நான் கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பன்னீர் இது மாதிரி ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாதத்தோட இந்த பன்னீரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மிளகாய்த்தூள் வேணாம் அப்படின்னா நீங்கள் பெப்பர் பவுடர் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு